குழந்தைங்கள்ட்ட செல்ஃபோன் கொடுக்கறது ரொம்பவே தப்பு. அந்த அது வர லைட்டும் மூளையை பாதிக்கும். அந்த லைட்டு உள்ளே போய் நரம்போட வளர்ச்சியை தடுக்கும். உள்ளுக்குள்ளே அந்த ராத்திரி வேளையில் அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை தூங்குதுன்னா, அது வெளிச்சம் இருந்தால் பகல் நேரம், இருட்டு இருந்தால் நைட் நேரம் அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் அந்த மூளைக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் அந்த குழந்தைங்க வந்து பகலில் நிறையா தூங்குறதும், ராத்திரியில் கொஞ்சம் கம்மியாக தூங்குறதும், தூக்கம் இல்லாததுனால அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகி, கனவு ஜாஸ்தியாகி, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வந்து அவங்களுடைய அபிலிட்டி டு பர்ஃபார்ம், அதாவது ஸ்கூலில் எப்படி அவங்க மற்ற குழந்தைங்களோட படிக்கிறாங்க, மற்ற குழந்தைங்களோட விளையாடுறாங்க, மற்ற குழந்தைங்களோட மற்ற வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற அபிலிட்டி டு பர்ஃபார்ம் கம்மி ஆகிடுது. அதனால் குழந்தைங்கள்ட்ட செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது. பெரியவங்களும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ தூரம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்களோ நல்லது. லேண்ட்லைன் டெலிஃபோன் சொல்லிட்டு நம்ம முன்காலத்தில் ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கும், அதில் நம்ம காதில் வச்சு பேசுவோம். அது பெஸ்ட்டுங்க. ஆனால் அது ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் சரி வருமே தவிர, எப்போவுமே பைக்கில் போயிட்டு காரில் போயிட்டு பல இடத்துக்கு போய் பல இடத்துல உட்காந்து ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு லேண்ட்லைன் சரிப்பட்டு வராது. மொபைல் தான் சரிப்பட்டு வரும். அதை அந்த ஒவ்வொரு வெப்சைட் இருக்குங்க, கதிர்வீச்சு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. கதிர்வீச்சு கம்மியாக இருக்கிற செல்ஃபோன் பார்த்து படித்து வாங்கணும். செல்ஃபோன் நல்லா இருக்குது, இல்லை அவங்க சேலில் கொடுக்குறாங்க, கேமரா நல்லா இருக்குதுன்னு வாங்கிறதுக்கு பதிலாக கதிர்வீச்சு கம்மியாக இருக்கிற ஃபோன் பெட்டருங்க. கதிர்வீச்சு டவர் பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் மாடியில் வச்சுருப்பாங்க. நான் நல்ல ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கதிர்வீச்சு டவர் தனியாகவும் வச்சுருப்பாங்க. தனியாக வச்சுருக்கிற கதிர்வீச்சு டவர் தான் பெஸ்ட்டு. அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்கிற கதிர்வீச்சு டவர் வந்து டெஃபினட்டாக அடியில் இருக்கிற அந்த மக்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ கதிர்வீச்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களில் எவ்வளோ பேர் குருவியை பார்த்துருக்கீங்க? உங்களில் எவ்வளோ பேர் காக்காயை பார்த்துருக்கீங்க? நம்மளாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது குருவி, காக்கா, புறா, இது பேரட்டு இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் குருவி யாராவது பார்க்குறோமா? இந்த குருவி எல்லாம் இறந்து போனது காரணமே இந்த கதிர்வீச்சு இந்த டவர்லேருந்து வந்தது தான். மனிதனுக்கும் பாதிக்கும். கதிர்வீச்சு டவர் கிட்டக்க ஒரு 20 அடி டிஸ்டன்ஸாவது மெயின்டைன் பண்ணணும். நிறையா கதிர்வீச்சு டவர் ஏன் இருக்குது அப்படின்னா, நிறையா கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக போச்சு. கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரை தாண்டி சிக்னல் வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக கதிர்வீச்சு டவர் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இது வந்து முட்டை முதல்ல வந்ததா, கோழி முதல்ல வந்ததா அப்படிங்கிறாப்புல டவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பில்டிங் ஜாஸ்தியாகுது, பில்டிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டவர் ஜாஸ்தியாகுதுன்னு போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக கதிர்வீச்சு மனுஷனுக்கு பாதிக்கும். அதனால் இரத்த சோகை ஏற்படும், கேன்சர் ஏற்படும். ஆனால் டவருக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறவங்களுக்கு தான் இது. டவர்லேருந்து 20 அடி தள்ளி இருக்கிறவங்க, 30 அடி தள்ளி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது. டவரை தனியாக வச்சா தான் பெஸ்ட்டு. அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மாடியில் வைக்கிறது அவ்வளோ ஒன்றும் உச்சிதமான சமாச்சாரம் இல்லை. இரத்த சோகை ஏற்படும், பிளட்டில் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கதிர்வீச்சு டவர் பக்கத்தில் இருக்கக்கூடாது. எப்போவுமே செல்ஃபோனை வந்து இடுப்பில் ஒரு பவுச்சில் முன்னாடி பெல்ட் பவுச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். முன்னெல்லாம் நோக்கியா ஃபோன், சாம்சங் ஃபோன்லாம் சின்னது பட்டன் ஃபோன் இருக்கும்போது பெல்ட்டில் ஒரு பர்ஸ் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி அந்த பெல்ட் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வச்சுருப்போம். அதுதான் பெஸ்ட்டு. ஹார்ட்டு பக்கத்தில் வைக்கிறது என்றைக்குமே டேஞ்சர் தான். கதிர்வீச்சினால் ஹார்ட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திட்டவட்டமாக நிறையா ஸ்டடீஸ் கிடையாதுங்க இதுதான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் ஹார்ட்டில் பேஸ்மேக்கர் வச்சுருக்கிறவங்களோ, இல்லை ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களோ, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கப்புறம் குணமானவங்களோ, அவங்களாம் ஃப்ரண்ட்டு பாக்கெட்டில் ஹார்ட்டு பக்கத்தில் செல்ஃபோன் வைக்கக்கூடாது. பேண்ட் பாக்கெட்டில் வைக்கலாம். எவ்வளோ பேர் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு சௌரியப்படுவாங்கன்றது சொல்ல முடியாது. பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஒயர் செட் எடுத்துகிட்டு காதில் வச்சோ இல்லை ப்ளூடூத் வச்சோ கனெக்ட் பண்ணிக்கலாம்.